நூல்கள் வரிசை கட்டி என்னை வெளியிடச் சொன்னார்கள். இதற்கு கூட இப்பொழுதெல்லாம் ஒரு குரல் கேட்கும் உங்களுக்கு. இப்பொழுதெல்லாம் எல்லோரும் எழுத வந்து விட்டார்கள். மக்கள் தொகையை விட எழுத்தாளர்களின் தொகை அதிகமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள், சொல்லுகிறவர்கள் வயிற்றெரிச்சலில் சொல்லுகிறார்கள். அவர்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்தார்கள், நாம் எல்லாம் உழுது கொண்டிருந்தோம், களை எடுத்து கொண்டிருந்தோம், நாற்று நட்டு கொண்டிருந்தோம், அறுவடை செய்து கொண்டிருந்தோம். யாருடைய மண்ணில்? நம்முடைய மண்ணில். யாருடைய மண்ணில்? நம்முடைய மண்ணில். அதனுடைய அரசியலை 3 வரியில் சொன்னேன். எவன் நிலம், எவன் நாடு, இலவச மனைப்பட்டா. இந்த வழியிலிருந்து சிந்தித்தால்தான் எல்லோரும் எழுத வந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவது. நாங்கள் மட்டும்தானே எழுதி கொண்டிருந்தோம். இன்றைக்கு நடவு நட்டவனின் பிள்ளை எழுதுகிறதே, களை எடுத்தவனின் பிள்ளை எழுதுகிறதே, மலம் அள்ளியவனின் பிள்ளை எழுதுகிறதே. அந்த வயிற்றெரிச்சல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ளே போய் புத்தக கண்காட்சிக்குள் பாருங்கள். அடித்தள மக்களின் எழுத்துக்கள் வரிசை கட்டி அங்கே மேல்தட்டு மக்களுடைய எழுத்துக்களை கேள்வி கேட்கிற எழுத்துக்களாக ஒவ்வொரு புத்தக கடைகளிலும் புத்தக அடுக்குகளிலும் எங்களுடைய பாட்டன் பாட்டிகள் கைநாட்டாக இருக்கலாம், நாங்களெல்லாம் எழுத்தாளர்களாக மாறிவிட்டோமடா என்று சொல்வதற்கான ஒரு அத்தாட்சி தான் இந்த புத்தக கண்காட்சி. நான் சொல்ல சொல்ல அந்த வலி சுமந்து நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்றால் இது தந்தை பெரியாருக்கு தட்டுகிற கைத்தட்டு, அண்ணல் அம்பேத்கருக்கு தட்டுகிற கைத்தட்டு, மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் போன்றவர்களுக்கு தட்டுகிற கைத்தட்டு, என் உயிருக்கு நீ என் பாரதிக்கு தட்டுகிற கைத்தட்டு, என் பாரதிதாசனுக்கு தட்டுகிற கைத்தட்டு. ஏன் என் நெல்லை ஜெயந்தா தம்பி சொல்வானே, எல்லோரும் குழந்தைகளுடைய புத்தக பைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய இறைப்பைகளையும் பார்த்தானே, அந்த காமராஜருக்கு தட்டுகிற கைத்தட்டு. சும்மாவா வந்தது படிப்பு, சும்மாவா வந்தது எழுத்து? வரிசை கட்டி வந்தார்களே. பெரம்பலூரே, உனக்கு நான் தலைவணங்கி நான் கைகூப்பி மகிழ்ச்சி செய்கிறேன். நீங்கள் எழுத 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 அந்த விளைச்சல்கள் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை பண்படுத்தட்டும், வாழ்க்கையை பண்படுத்தட்டும். வெண்பாவூரிலிருந்து ஆசிரியர்களாக வந்திருக்கு. ஆசிரியப்பா தனி, வெண்பா தனி என்றாலும் இங்கே வெண்பாவும் ஆசிரியமும் ஒன்றாக வந்து அந்த மாணவியை மேடை ஏற்றிய அழகு மறக்க முடியாத பெரம்பலூருக்கு, தாரேஸ் அகமதுக்கு நீங்கள் செய்கிற அழகாக நான் பார்க்கிறேன். அவ்வளவு நெகிழ்வாக இருக்கிறது. ஒரு முறை இந்த புத்தக கண்காட்சியில் நான் பேசிவிட்டு இறுதியாக வயிற்றிலே இருக்கிற ஒரு 3 மாத குழந்தை பேசுவதாக ஒரு சிறுகதையை படித்தேன். அப்போது தாரேஸ் அகமது அவர்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்த ஆண்டும் நான் அழைக்கப்பட்டேன். வந்து மேடையில் பேசினேன். பேசும்போது முடிப்பதற்கு முன் அந்த சிறுகதையை மறுபடியும் படித்துவிட்டு இறங்குங்கள் அண்ணா என்று அவர் கேட்டார். நான் போன ஆண்டு படித்து விட்டேனே என்று சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார். நான் அதையும் படித்து முடித்துவிட்டு நேரம் இருந்தால் நான் இன்றும் அதனை உங்களிடம் படிக்க விரும்புகிறேன். படித்து முடித்தேன். உடனே அவர் வந்து ஒலிவாங்கியில் நின்றார். அவர் அதிகம் பேச மாட்டார். ஆனால் சொன்னார், கடந்த முறை நீங்கள் படித்தபோது என்னுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. நீங்கள் இதை படித்த பிறகு நான் சில நடவடிக்கைகள் எடுத்தேன். அதனால் இந்த ஓராண்டிற்குள்ளாக ஆண் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை விட பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை நான் அதிகமாக காட்டியிருக்கிறேன் என்று சொன்ன அந்த சிறுகதை கடைசியாக நேரம் இருந்தால் படிக்கிறேன்.
அந்த குழந்தை ஒரு அரசர் சிற்பம் செய்ய சொல்லுகிறார். அந்த சிற்பத்தை செய்து முடித்தவர், இந்த சிற்பம் என்னை போல் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆம் இருக்கிறது என்று சொல்லுகிற போது, என்னை போல் இருந்தால் அந்த நாய் பார்த்து குறைத்திருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறதாம். ஒரு 3 நாட்கள் நேரம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த சிற்பத்தின் காலில் ஒரு எலும்பை வைத்து விட்டதாம். அதை பார்த்தவுடன் நாய் குறைத்தது உண்மைதான் என்று சொல்லி அரசர் ஏற்றுக்கொண்டார். அந்த 10 பொற்காசு தந்ததாக அந்த குழந்தை எழுதுகிறது. அவர்கள் அம்மா ஒரு மதிய உணவு ஆய்வுக்கூடத்தில் பணி செய்கிற தாயாக இருந்தாலும் என் தமிழுக்கு அணி செய்கிற தாயாக தன் பிள்ளையை வளர்த்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியை நான் இங்கே சொல்லி, அதை போல முன்பருவத்து பூக்கள் சக்திவேல் சுமன் அவர்கள் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் போது கிளைகளிலிருந்து கொட்டுகிறது பூக்கள், அவை கூட வாழ்த்துகின்றன நம் காதலை என்று எழுதுகிறார். நான் இதே போல ஒரு கவிதை எழுதினேன். அவர் என்ன எழுதினாரு? மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் போது கிளைகளிலிருந்து கொட்டுகிறது பூக்கள், அவை கூட வாழ்த்துகின்றன நம் காதலை என்று நான் எழுதினேன். மரத்தடியில் உனக்காக காத்திருக்கையில் மரமேறி பார்க்கும் மனசு என்று எழுதினேன். மரத்தடியில் உனக்காக காத்திருக்கையில் மரமேறி பார்க்கும் மனசு என்று எழுதினேன். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய என் வள்ளுவன், அறிவுமதி நீ என்ன புதிதாக சிந்தித்து விட்டாய், நான் சிந்தித்திருக்கிறேன் பார் என்று அவன் சொல்லுகிறான். அவளுக்காக நான் காத்திருக்கையில் கிளை கிளையாக ஏறி பார்த்தது என் மனசு, கோடு கோடு தோறும் ஏறும் என் நெஞ்சு என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான். வள்ளுவனை மீறி நாம் புதிதாக சிந்தித்து விட முடியாது. அவன் நேற்றைக்கும் புதியவன், இன்றைக்கும் புதியவன், நாளைக்கும் புதியவன். அதனால்தான் அவனுக்காக ஒரு 3 அடியில் எழுதினேன். 2 அடி கொடுத்தால் தானே திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று. அந்த அழகான கவிதையை தந்த அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய தலைப்புக்கு போகிறேன். எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 2 மணி நேரம் பேசுவதற்கான குறிப்புகள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன். விரைவில் விடைபெறுவேன். இங்கே குழந்தைங்கள்லாம் புத்தகத்தை வெளியிட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. தமிழ் நாடு, இந்தியா என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் நூல்கள் எழுத, அவற்றை நாம் வெளியிட இப்படி ஒரு அமைதியான சூழல் நமக்கு இருக்கிறது. ஆனால் வளர்ந்த நாடுகள், மிக அறிவாளிகள் உள்ள நாடுகள் கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று அவர்களை வெள்ளை துணிகளில் போர்த்தி, ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த வெள்ளை துணிக்கு மேலாக படங்களை வைத்து தங்களுடைய நுட்பமான போர் உத்திகளை உலகுக்கு காட்டி நம்மை உலக அடிமைகளாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் தமிழுக்கு என்ன தெரியும்? உலக அமைதியை தெரியும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்த உலக அமைதிக்கான நூல் என் புறநானூறு என்று நான் எழுதினேன் என்று அவர் படித்தார். ஆம், சொல்லட்டுமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவில் அல்லது கொலைவில் அறியார். எங்கள் தமிழர்களுக்கு வானவில்லை பார்த்திருப்பார்களே தவிர அடுத்த உயிர்களை கொல்லுகிற கொலை வில்களை நாங்கள் அறிந்ததே இல்லை என்கிறார். போர் நடந்த சூழலில், வீரயுக காலத்தில் ஒரு புலவன் எப்படி சிந்தித்திருக்கிறான்? என்ன சிந்தித்திருக்கிறான்? திருவில் என்றால் வானவில், திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார். நாஞ்சில் நாடு என்றால் உழவு நாடு, ஏர் நாடு, ஏர் கலப்பைக்குத்தான் நாஞ்சில் என்ற பெயர். நாஞ்சில் அல்லது படையும் அறியார். எங்களுக்கு ஏர் கலப்பையை தெரியுமே தவிர போர்க்கருவிகளை தெரியாது என்று சொல்லுகிறான்.
அவன் பொய் சொல்லவில்லை, போர்க்காலத்தில் தான் சொல்லுகிறான். ஆனால் இந்த போர் எதற்காக என்று அவன் சிந்தித்த அந்த சிந்தனை உலக அமைதிக்கான. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் தமிழுக்கு என்ன தெரியும்? உலக அமைதி தெரியும். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். வீரம் அது அறத்தின்பாற்பட்டு இருக்க வேண்டும். என் தமிழுக்கு தெரியும். சொல்லட்டுமா? அறத்தின்பாற்பட்டதுதான் மரம் என்று சொன்ன மொழி என் தமிழ். இப்போது திட்டுகிற போதெல்லாம் போடா பண்ணி பயலே. எப்பொழுதாவது ஒரு தடவை யாராவது நீங்கள் உங்களில் ஒருவர் சொல்லி இருக்கலாம். அண்மையில் நீங்கள் கைபேசிக்குள்ளாக கூட யாரோ பேசி கேட்டிருக்கலாம் பன்றி என்ற சொல்லை. ஆனால் அந்த பன்றியை என் தமிழ் என்ன சொல்கிறது தெரியுமா? வேளாண்மையை யார் முதலில் கண்டெடுத்தது என்று என் தமிழிடம் கேட்கிற போது மானுடவியல் சொல்கிறது பெண்கள் கண்டெடுத்தார்கள் வேளாண்மை என்று. ஆனால் என் சங்க இலக்கியம் சொல்கிறது அப்படி படிக்கிற ஒரு தடவை கேட்டுருங்க. இது ஆசிரியர்களாக இருந்தால் உங்கள் மாணவ மாணவிகளுக்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உண்மையை சொல்லுங்கள். இதை நான் சொல்லலை, என் தமிழுக்கு தெரியும் என்ற உண்மையை உங்களுக்கு நான் தெரிவிக்க வந்தவன் தான். கொழும் கிழங்கு மிளிர கிண்டி, கோரை கிழங்குகளை அப்படி கிண்டி கிளையொடு கடுங்கண் கேழல் உழுத பூமி. தன்னுடைய குழந்தைகளோடும் மனைவியோடும் ஒரு ஆண் பன்றி உழுதது என்கிறான். உழுத பூமி அப்படின்னா என்ன? அந்த பன்றியினுடைய 2 அந்த சிறு தந்தங்களாலும் அந்த கெட்டித்த அந்த வாயாலும் அந்த கெட்டித்த மண்ணை அது கோரை தேடி கிழங்குகள் தேடி உழுகிறதாம். கொழும் கிழங்கு மிளிர கிண்டி கிளையொடு, கிளையொடுன்னா சுற்றங்களோடு, கடுங்கண் கேழல் உழுத பூமி நல் நாள் வரும் பதம் நோக்கி குறவர். வேளாண்மையர் உழுததல்ல, விளைத்ததல்ல, பன்றி உழுது குறவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த புழுதியில மேலிருந்து விதை விழுகிறது, மழை பொழிகிறது, அந்த புழுதியில் புதைந்த விதை முளைக்கிறது. அதை பெண் பார்க்கிறாள், அதிலிருந்து வேளாண்மை செய்ய தொடங்கினாள் என்பதை கொழுங்கிழங்கு மிளிர கிண்டி கிளையொடு கடுங்கண் கேழல் உழுத பூமி நல்நாள் வரும் பதம் நோக்கி குறவர். உழாது வித்திய, முதல்ல உழல, இந்த பன்றி உழுத அந்த புழுதிக்குள்ளாகவே விதைத்து விவசாயத்தை கண்டெடுத்த தமிழ் நம்முடைய தமிழ். அது தமிழுக்கு தெரியும். உழாது வித்திய பருக்குரல் சிறுதினை முந்து விளை யானர் நாள் புதிது உண்மார் மறையான் கறந்த நுரைகொள் தீம்பால். இந்த மறை என்கிற அந்த பசுவில் கறந்த பாலில் அந்த திணையை பெய்து அதை பொங்கி சாப்பிட்ட இனம். யாரால் உழுத? யாரால் உழுத? பன்றிகளால் உழுத. வேளாண்மையின் முதல் ஆசிரியர் பன்றியார் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்லல, சங்க இலக்கியம் சொல்லுது. அந்த பன்றியில் ஒரு அழகான காட்சி. மரத்திலும் அறம்பார்த்த தமிழ் என் தமிழ். வேட்டைக்கு போகிறான். என்ன வேட்டைக்கு? பன்றி வேட்டைக்குத்தான் போகிறான். அவன் பசி வேட்டைக்கு போகிறான். போகிற போது பயிற்சி கொடுக்கப்பட்ட 10-15 வேட்டை நாய்களை அழைத்து கொண்டு போகிறான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் மனிதனே போய் வேட்டையாடி விடலாம். ஆனால் காட்டு பன்றி வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்கள் துணை இல்லாமல் போகவே முடியாது. ஒரே அடி, காட்டு பன்றிக்கு தப்பிக்கவே முடியாது.
புலிக்கு தப்பிக்கலாம், யானைக்கு தப்பிக்கலாம், ஆனால் காட்டு பன்றிக்கு அந்த வேட்டையில் தப்பிக்க முடியாது. எனவே அவன் 10-15 வேட்டை நாய்களைத்தான் அழைத்து கொண்டு போகிறான். அங்கே போனவுடன் அந்த 10-15 நாய்களும் அப்படியே முசு 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 என்று அப்படியே அது துள்ளுகுவதை பார்த்தவுடன் ஒரு அப்பா பன்றி, ஒரு அம்மா பன்றி, 10-15 குழந்தை பன்றிகள் பார்த்து விட்டான். தான் போய் வேட்டையாட வேண்டாம், இந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்களை அப்படியே உசிப்பி விட்டால் அப்படியே ஒரு 5-6 குட்டிகளையாவது கவ்விக்கொண்டு வந்துவிடும், நாம் தூக்கி கொண்டு ஊருக்கு போய்விடலாம் என்று அவன் அப்படியே உசிப்பி விடுகிறான். அந்த 10-15 வேட்டை நாய்களும் அப்படியே பாய்ந்து அந்த குறுங்காட்டிற்குள் புதருக்குள் அப்படியே போய் காற்றை விட வேகமாக போய் விழுகின்றன. அடுத்த நொடி போய் விழுந்த அத்தனை பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களும் மறுபடியும் விசுக் 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 என்று ஓடி வந்து அவன் காலடியில் விழுகின்றன. பார்க்கிறான், பெருமூச்சு விட்டு பந்துகளை போல் சுருண்ட அந்த நாய்கள், தலைவா, நீ கொடுத்த எந்த பயிற்சியும் எதுவும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் கண்ணு நெருப்பு போல அப்படியே எங்களை சுட்டு அப்படியே சாப்பிட்ருவான் போல இருக்கு. ஐயோ, அவன் பல்லு இருக்கே பல்லு, அது எங்களை வார கிழிச்சு கிளையில போட்டு உப்பு கண்டம் வச்சிருவான் போல இருக்கு. எங்களால் முடியாது, இனி உம்பாடு அவம்பாடு என்று சொல்லிவிட்டு அவைகள் பெருமூச்சு விடுகின்றன. நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவன் அம்பரா தூணியில் வைத்திருக்கிற அம்புகளில் ஒன்றை எடுத்து அந்த வில்லில் வைத்து அப்படியே குறி பார்க்கிறான். அதற்கு முன்னதாக ஒரு திரைப்பட இயக்குனனை போல அந்த புலவன் இங்கே வச்சிருந்த இந்த படப்பொறியை, இந்த கேமராவை அங்கே கொண்டு போகிறான். அங்கே கொண்டு போய் வச்சு அந்த அப்பா பன்றி, கணவன் பன்றி, மனைவி பன்றியை பார்த்து, அம்மா வா வா வா, நீ வாமா, நீ வா, நீ அந்த கல்லை தாண்டி போ, நீ அந்த புதருக்குள்ள குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போய் பத்திரமா போயிடு என்று சொல்லி அந்த குழந்தைகளை எல்லாம் பாதுகாப்பாக, தன் மனைவியும் பாதுகாப்பாக அங்கே உள்ளே அனுப்பிவிட்ட பிறகு இப்போது அந்த படப்பொறி, புலவனுடைய படப்பொறி யாருக்கு? குறிவைத்த அந்த பசி வேட்டைக்கு போன அந்த வேட்டையனுக்கும் எதிரிலே நிற்கிற அந்த அப்பன் பன்றிக்குமாக மாற்றி 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 காட்டி அந்த ஆண், அந்த அப்பா பன்றிக்கு மேல் ஒரு உரையாடலை போடுகிறான். ஏய், உண்மையிலே நீ வீரனா இருந்தா ஒண்டிக்கு ஒண்டி இப்ப வாடா 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 என்று அந்த அப்பா பன்றி அழைக்கிறதாம். பார்த்தவுடன் இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பசி வேட்டைக்குத்தானே போனான், குழந்தைகள் தானே கிடைக்கவில்லை. இவனை அடித்தால் ஒரு 300 கிலோ கிடைக்குமே, தூக்க முடியாமல் தூக்கி ஊரிலிருந்தும் வரவழைத்து தூக்கி கொண்டு போனால் ஊருக்கே பந்தி வைக்கலாமே. ஆனால் அவன் தமிழன் அல்லவா? தமிழனுக்கு என்ன தெரியும்? என் தமிழுக்கு என்ன தெரியும்? மரத்தை தாண்டிய அறம் தெரியும், அறம் தெரியும், அறம் தெரியும். அவன் மூளைக்குள்ள என்ன பேசுறான் தெரியுமா? அடடா அடடா, இன்றைக்கு என் தலைவன் எல்லோரும் அச்சப்பட்டு ஓடினாலும் கூட தனித்து நின்று வெற்றி பெறுவானை எதிர்த்து அந்த என் தலைவனை பார்த்த மாதிரி அல்லவடா உன்னை பார்த்தேன். யார? பன்றியை. போடா பன்றி என்று திட்டுகிறீர்களே, என் தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் வீரத்தை ஒரு பன்றியின் மீது பார்த்தான். பார்த்தவுடன் அடடா, உன் வீரம் என்னடா வீரம்? உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு உன் குழந்தைகளை அப்பா இல்லாத பிள்ளைகள் என்று அள வைப்பேனா? உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு உன் மனைவியை கணவன் இல்லாத மனைவி என்று கலங்க வைப்பேனா? போடா போ. இன்றைக்கு எனக்கு நிகரான, என் தலைவனுக்கு நிகரான ஒரு வீரனை சந்தித்த மகிழ்ச்சியோடு நான் பசியானாலும் பரவாயில்லை, வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று ஒரு புன்னகையோடு அந்த பன்றிக்குள்ளும் ஒரு வீரத்தை, அந்த வீரத்திலும் ஒரு மரத்திலும் ஒரு அறத்தை கடைபிடிக்கின்ற தமிழனாக அவன் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்களை அழைத்து கொண்டு புன்னகையோடு திரும்பினான் என்று என் தமிழுக்கு என்ன தெரியுமா?
அறத்திலும் மரத்திலும் அறம் பார்க்க தெரிந்த என் தமிழ். ஆனால் தமிழ் திரைப்பட கொட்டகைகளில் சிங்கம் சிங்களா வரும், பன்றி இனிமே சொல்லுவீங்களா? ஏய், தனித்த பன்றி வந்து என் தமிழனை வாடா ஒண்டிக்கு ஒண்டி என்று அழைத்த ஒற்றை பன்றியை நான் சொல்லி இருக்கிறேன். இப்போது தமிழுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அறம் தெரியும். வேளாண்மையை கண்டெடுத்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் பன்றி யார் என்று மரியாதையோடு நீங்கள் சொல்ல தெரிந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் ஒரு தம்பி திரைப்பட இயக்குனன் தன்னுடைய திரைப்படத்தில் தன்னுடைய அம்மாவிடம் ஒரு பன்றியை கொடுத்து அதற்கு முத்தமிட வைத்த அழகு என் தம்பி மாரி செல்வராஜ் செய்த ஒரு தமிழ் அழகு. என் தமிழ் என்பது எனக்கு தாய்மொழி மட்டுமல்ல, என் தாய்மை மொழியும் கூட. என் தமிழுக்கு என்ன தெரியும்? தாய்மை தெரியும். அந்த தாய்மையை நான் சில சொற்களால் சொல்லுகிறேன், நீங்கள் அதனை மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இளம்பிறை என்று சொல்லுகிறோம் அல்லவா? இளம்பிறை என்றால் என்ன? பிஞ்சி நிலா, முற்றாத நிலா, மூன்றாம் பிறை. ஆனால் அதுக்கு என் தாய்மை தமிழ் எப்படி சொல்லுது தெரியுமா? அந்த பிஞ்சி நிலாவை திங்கள் குழவி என்கிறது. என்ன சொல்லுது? குழவி, குழந்தை என்கிறது. ஒரு நிலாவை குழந்தை என்று சொல்ல தெரிந்த என் தமிழ், என் தமிழ். இளவேனில் என்று சொல்லுகிறீர்கள். ஒரு காலத்தை, ஒரு பருவத்தை இளவேனில், வசந்தம் என்று சொல்லுகிறீர்கள். அதை என் தமிழ் குழவி வேனில் என்கிறது. குழவி, ஒரு பருவத்தையே குழந்தையாக பார்க்க தெரிந்த மொழி என் தமிழ். என் தமிழுக்கு என்ன தெரியும்? பிஞ்சு நிலாவையும் குழந்தையாக பார்க்க தெரியும். ஒரு பருவ காலத்தை, இளவேனிலையும் குழந்தையாக பார்க்க தெரியும். இளநீர் என்கிறீர்களே, என் தமிழ் குழவி தீம் நீர் என்கிறது. குழவி தீம் நீர் என்கிறது. குழந்தையினுடைய எச்சிலை போல இனிப்பான இளநீர் என்று இளநீரையும் குழந்தையுடைய எச்சிலாக சொல்லுகிற வள்ளுவ அழகு என் தமிழுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் இன்று பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறீர்களே அம்மிக்கல், அம்மிக்கல் தானே? சில நேரங்களில் அதில் அம்மி குழவி, நீங்கள் 50 விழுக்காடு உண்மையை சொல்லுகிறீர்கள், இன்னொரு 50 விழுக்காட்டை சொல்லுகிறேன். அந்த பெரிய கல்லு படுத்திருக்குல்ல, அது அம்மி என்கிறீர்கள். மேலே உருள்கிற அந்த கல்லை குழவி என்று சொல்ல வந்து விட்டீர்கள். அது என்ன தெரியுமா? படுத்திருப்பது அம்மா. அம்மாவின் மேல் உருள்கிற குழந்தை அது குழவி என்கிறீர்கள். படுத்திருக்கிற கல்லை அம்மி என்று சொல்லாதீர்கள், அம்மை என்று சொல்லுங்கள். அம்மை குழவி என்பதுதான் கல்லுக்குள்ளும் தாய்மை வைத்திருக்கிற தமிழ் என் தமிழ். கணவனும் மனைவியுமாக இல்லறம் செய்கிற கட்டிலுக்கு என் சங்கத்தமிழ் நெடுங்கால் கட்டில் என்கிறது. உயரமான கால்களை உடைய கட்டிலாம். அந்த ஆணும் பெண்ணும் உருண்டு பிறண்டு இல்லறம் செய்கிற அந்த நாட்களுக்கு உயர்ந்த கட்டிலாம். என் தமிழுக்கு என்ன தெரியும்? குழந்தை பிறந்தவுடன் அதற்கு அவன் பெயர் வைக்கிறான். என் தமிழுக்கு தாய்மை தெரியும். தாய்மை தெரியும் என்பதற்காகத்தான் இதனை சொல்லுகிறேன். கணவனும் மனைவியுமாக இல்லறம் செய்கிற போது நெடுங்கால் கட்டிலாக இருந்த கட்டில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு, நடுவிலே குழந்தை, இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் அம்மா, கணவன் மனைவி அப்பா அம்மாவாக மாறிவிட்ட பிறகு அந்த கட்டிலை குறுந்தொகையில் சொல்லுகிறான், குறுங்கால் கட்டில் என்கிறான் ஐயா. தச்சிக்கு புகழ்பெற்ற ஊருள்ள மரச்சிற்பங்கள் செய்கிற ஊருக்கு அருகில் நான் பேசுகிறேன். அந்த
தச்சிலும் கூட தாய்மையை மெச்சி புகழ்ந்த இனம் நம் தமிழ் இனம். குறுங்கால் கட்டில் எப்படி சொல்ல முடியும்? கணவனும் மனைவியா இருந்தப்ப நெடுங்கால் கட்டில வச்சிருங்க, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் காலை குறைச்சிடுங்க, குழந்தை தவறி உருண்டு விழுந்தாலும் அடிபடக்கூடாது என்ற ஒரு தாய்மைக்கு உரிய அந்த தமிழ் சொல்தான் குறுங்கால் கட்டில். என் தமிழுக்கு என்ன தெரியும்? மனிதனை உயரமாகவும் மற்றவர்களையெல்லாம் கீழாகவும் பார்க்க தெரியாத மொழி என் தமிழ். பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமே. நான் பெரியவன், அவன் கீழ், நான் அவனை தொடமாட்டேன், அவன் என்னை பார்த்தால் நான் தீட்டு என்று சொன்ன இழிவு நம் தமிழ் நாட்டின் வரலாற்றின் இழிவுதான். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நண்டு மனிதன் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் மனை, சரிதானே? நண்டு கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வளை, சரிதானே? ஆனா ஒரு புலவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீயும் தமிழ் புலவன் தானே, ஏன் சொல்ல மாட்ட என்று கேட்டால், என் தமிழை எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். ஏன்? பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தல் அதனினும் இளமே. இந்த தமிழ் தெரிந்தால் தானே நான் சொல்வது உனக்கு புரியும். நீ எப்படி சொல்லுவாய்? நான் கட்டிக்கொண்டு வாழ்வது மனை, நண்டு கட்டிக்கொண்டு வாழ்வது வளை. நீ சொல்வது, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த நண்டு என்கின்ற சிறு உயிரை என் தோள் உயரத்திற்கு கொண்டு வந்து என் தோழனாக்கி எனக்கு சமமாக அவனை மதித்து அதற்குரிய சொல்லை என் மனிதனுக்கு நான் என்ன பயன்படுத்துவேனோ அதே சொல்லைத்தான் நண்டு என்கின்ற அந்த சிறிய உயிருக்கும் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அளவன் சிறு மனை என்கிறான். நண்டு, அளவன் என்றால் நண்டு, நான் கட்டிக்கொண்டு வாழ்வது பெருமனை, என் நண்டு என் நண்பன் கட்டிக்கொண்டு வாழ்வது சிறு மனை. நான் வளை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற போது என் தமிழுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், நண்டையும் சமமாக மதிக்க தெரியும் என்பதுதான். ஒரு கணவன் சிட்டுக்குருவி, ஒரு மனைவி சிட்டுக்குருவி. மனைவியை பார்க்கிறான் கணவன் சிட்டுக்குருவி. இன்னும் 2-3 நாட்களுக்குள் மனைவி முட்டையிடப் போகிறாள் என்பது தெரிந்துவிட்டது. உடனே கரும்பு வயலுக்கு போய் வெள்ளை வெள்ளையாக பூத்து வைத்திருக்கிற அந்த பூக்களில் கோதுகளை கோதிக்கொண்டு வந்து ஒரு கரம்பின் சிறு பள்ளத்தில் அந்த கரும்பு பூக்களின் கோதுகளை எல்லாம் வட்டம் வட்டமாக வட்ட வட்டமாக அடுக்கி 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 மெத்து மெத்து என்று உருவாக்கி, அதிலே என் அன்பான மனைவியே, இந்த பள்ளத்தில் நான் கரும்பு பூக்களால் செய்து வைத்திருக்கிற இந்த இடத்தில் நீ முட்டைகளிட்டு உன் அடிவயிற்று இளைஞ்சு விட்டால் அவயம் காத்து நம் குழந்தைகளை பெற்றெடுத்து கொடு என்று சொல்லுகிற அந்த பாடலில் அவன் பயன்படுத்துகிற சொல்லை பாருங்கள். இவன் நண்டிற்கு அளவன் சிறு மனை என்றான். அவன் ஒரு குழந்தை பெற்றிருக்கிற அந்த சிறு கரம்பின் சிறு பள்ளத்திற்கு நாம் எல்லாம் மகப்பேறு மருத்துவமனை என்று சொல்லுகிறோம். ஆனால் அவன் ஈனில் என்கிறான். ஈனுகின்ற இல்லம். என் தமிழுக்கு என்ன தெரியும்? அந்த உள்ளம் தாய்மையை மதிக்க தெரியும். ஈனுகின்ற இல்லம் என்று ஒரு சிட்டுக்குருவினுடைய அந்த பெற்றெடுக்கின்ற ஒரு சிறு பள்ளத்திற்கு கூட ஈனில் என்று சொல்ல மொழி என் தமிழ். அந்த தமிழ் நம்முடைய வாழ்க்கையில், எண்ணங்களில் தமிழுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிற பெற்றோர்களாக நாம் மாறிவிட்டோம். தமிழுக்கு என்ன தெரியும் போயா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பெரும்பகுதி இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். வருத்தப்படாதீர்கள். ஒரு பொறியியல் படித்த ஒரு தமிழ் அப்பா, ஒரு மருத்துவம் படித்த
ஒரு தமிழ் அம்மா 2 பேரும் சேர்ந்து 3 கிலோவில் ஒரு அழகான தமிழ் குழந்தையை பெற்றெடுக்க தெரிகிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற போது ஒரு தமிழ் பேராசிரியரிடம் செல்லுகிற பெற்றோர்களை நான் தமிழ்நாட்டில் பார்க்கவில்லை. ஒரு தமிழ் ஆசிரியர்களிடம் சென்று பெயர் வைக்க முனைகிற தமிழச்சிகளை, தமிழர்களை நான் பார்க்கவில்லை. யாரிடமோ செல்லுகிறீர்கள், யாரிடமோ செல்லுகிறீர்கள். என் புள்ள இத்தனை மணிக்கு பிறந்தது என்று சொல்லி அவர்களிடம் போய் கேட்கிறீர்கள். எனக்கு கனடாவிலிருந்து கேட்கிறார்கள், ஏன் இங்கிருந்தும் சிலர் கேட்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல தமிழ் பெயர் என் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எந்த முதலெழுத்தில் வைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் கொண்டு போய் 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்து நேரம் பார்த்து, காலம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நம் தமிழ்நாட்டில்தான் அவர்களும் வாழ்கிறார்கள். நம் தமிழர்கள் கொடுக்கிற பணத்தில்தான் அவர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் எனக்கு தருகிற முதல் எழுத்து, என் அன்பான தமிழர்களே, டானா என்று சொல்லுகிறார்கள். பெரிய எழுத்து ராணாவில் வைக்க வேண்டும் என்கிறார்கள். நான் டானாவில் என்ன வைக்க முடியும்? டப்பா என்று தானையா வைக்க முடியும்? இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறவன் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து எல்லாம் தெரிந்தவன் தான், அவன் தெரியாதவன் இல்லை. இப்போ தமிழுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது என்பதற்காகத்தானே அவர்களிடம் போய் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் அமெரிக்காவிற்கு, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் அழைத்து நான் போய் அங்கே குழந்தைகளிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டால் நெல்லி என்று சொல்லுகிற குழந்தையை நான் அமெரிக்காவில் பார்க்கிறேன். அமைதி என்ற சொல்லை ஒரு குழந்தையின் பெயராக கேட்டு மகிழ்ந்தவன் நான். கடல் கடந்து போனவர்கள் தமிழோடு இருக்கிறார்கள். தாய்மடியில் கிடப்பவர்கள் தமிழுக்கு என்ன தெரியும் என்று நீங்கள் தமிழை படிக்காமல், தமிழில் பெயர் வைக்காமல் வாழ்கிற இந்த வாழ்க்கை வேண்டாம். தமிழுக்கு என்ன தெரியும் என்று நான் இன்னும் மணிக்கணக்கில் பேச முடியும். அடுத்தவர்கள் வர இருக்கிறார்கள். எனவே தாரேஸ் அகமதுக்கு படித்ததை உங்களுக்கும் படித்து விடைபெறுகிறேன். இப்போ வயிற்றில் இருக்கிற 3 மாத குழந்தை பேசுது. அம்மா, அம்மா, உங்கள் சின்ன செல்லம் பேசுகிறம்மா. பெரியக்கா எங்கம்மா? பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா? சின்னக்கா அவங்களுமா? 2 பேருமே என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்காங்க. நீங்கள் படுத்திருக்கும்போது அந்த 2 பேரும் வந்து எனக்காக உங்கள் வயிற்றில் முத்தம் கொடுக்கும்போது எவ்வளவு கூசுது தெரியுமா? அவங்க பரவாயில்லம்மா, இந்த அப்பா தான் மோசம். முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி மீசையால் குத்த குத்த எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் வெளியில் வந்ததும் முத்தம் உங்களுக்கு தாம்மா, 2வது சின்னக்காவுக்கு, 3வது பெரியக்காவுக்கு, கடைசியாக தான் அந்த கம்பளிப்பூச்சி மீசைக்கு. ஐயோ அம்மா, அம்மா, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அடிச்சிட போகிறாங்க. அக்காங்க எப்படிமா இருப்பாங்க? உங்களை மாதிரியா? அப்பா மாதிரியா? நீங்கள் எப்படிமா இருப்பீங்க? என்ன மாதிரி தானே. உங்களையெல்லாம் உடனே பார்க்கணும் போல ஆசையாக இருக்குமா? ஆசையாக இருக்குமா? எப்பம்மா உங்களையெல்லாம் பார்க்கலாம்? இன்னும் 7 மாதம் கழிச்சா? ஐயோ அவ்வளவு நாள் எப்படி தாங்குவேன்? மெதுவாக உட்காருமா. கண்ணாடி குடுவைக்குள்ள மீன் மாதிரி உங்கள் வயிற்றுக்குள்ள நான். என்னம்மா தொலைக்காட்சியா? ஏம்மா அதை போட்டதுமே ஒரே பொம்பளைங்களோட அழுகை சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எதை மாற்றினாலும் அதே தான். ஐயோ ஐயோ. ஏம்மா எதையோ சாப்பிட வாயில் வச்சுட்டு சாப்பிடாமல் வச்சுட்டீங்க? எனக்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்க? வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, நான் தாங்கிக்கிறேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது உதைப்பாங்களாமே, நான் உதைக்க மாட்டேம்மா, நான் உதைக்கவே மாட்டேன். யாரோ கதவு தட்டுறாங்கம்மா, மெதுவாக எந்திரிங்க,
யாரு? அப்பாவா? அப்பாவும் நீங்களும் எங்கம்மா புறப்பட்டுட்டீங்க? மருத்துவமனைக்கா? எனக்காகவா? எனக்கு என்ன, நான் நல்லாத்தானே இருக்கேன். என்னம்மா? மருத்துவர் என்னென்னவோ கருவிகள் வச்சு பார்க்குறாரு. பார்த்தாச்சா? அப்பா தப்பிச்சிட்டேன். உங்களோட இதய துடிப்பு ஒலியில் மருத்துவர் என்ன பேசுகிறாருங்கிறதே காதில் சரியாக விழம்மா. என்ன, நான் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிடுச்சா? நான் பெண் குழந்தையா? பெரியக்கா மாதிரி சின்னக்கா மாதிரி நானும் உங்களுக்கு செல்ல குழந்தை இல்லைம்மா. என்னம்மா அப்பாவும் நீங்களும் அமைதியாக இருக்கீங்க? ஏம்மா? அம்மா ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா என்னம்மா சொல்கிறாங்க? 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 3வது ஆணாக இருக்கணுமேனு தான். இது வேணாங்க. அம்மா அம்மா அப்பாவோட மீசை குத்துச்சுன்னு சொன்னனே, அதுக்காகவா அப்பா கோவமாக பேசுகிறாங்க? அம்மா நான் பிறந்ததும் அப்பாவுக்கே முத்தன்னு சொல்லுமா. அம்மா அப்பா சொல்கிறத ஏம்மா மறுத்து பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் நான் வேணாமா? அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? அம்மா அப்படியே அழிக்கலான்னு நினச்சா கூட கொஞ்சம் பொறுங்கம்மா. நான் பிறந்து வந்ததும் உங்கள் முகத்தை, அம்மா உங்கள் அழகு முகத்தை ஒரே ஒரு தடவை ஆசையாக பார்த்துக்கிறேன். அக்காங்களை அப்பாவை ஆசையாக ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா. வானம் பூமி மரம் குயில் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை கடைசியாக பார்த்து முடிஞ்சதும் கள்ளிப்பாலோ பாலில் நெல் கலந்தோ கொடுங்கம்மா, குடிச்சிட்றேன். எங்கம்மா போகிறீங்க? ஓ எல்லாம் தயாராகிடுச்சா? மருத்துவர் ஐயா என்னை கொல்ல நீங்கள் தயாராகிட்டீங்க, பரவாயில்லையா? ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல், என்னை கொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு, என் ஆசை அம்மாவுக்கு என்னால் எந்த ஒரு சின்ன வலியும் இல்லாமல் என்னை கொன்னுடுங்க ஐயா. அது போதும் எனக்கு, அது போதும். அம்மா அம்மா அம்மா. தமிழுக்கு உங்கள் வயிற்றில் வளர்கிற பெண் குழந்தைகளையும் காப்பாற்ற தெரியும் என்பதைத்தான் உங்கள் கைத்தட்டல்கள் சொல்கின்றன. என் அன்பான தமிழ் உறவுகளே, திருச்சியிலே தமிழ் இல்லை என்கிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் வடக்கிருந்து வந்து புறநானூறு பேசுவார்கள், முருகனை பேசுவார்கள். ஆனால் உள்வேலையாய் தமிழுக்கு என்ன தெரியும், உங்கள் தமிழை அழிக்காமல் விடமாட்டோம் என்கின்ற ஒரு சூழ்ச்சி அரசியலும் உங்களுக்குள் வர இருக்கிறது. உன்னிப்பாக இருங்கள். நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வரவில்லை, என் தாய் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மொழியும் கற்றுக்கொள், என் தமிழை முதலாய் பெற்றுக்கொள். எல்லா மொழியும் வாழட்டும், என் தமிழே எம்மை ஆளட்டும். என்னிடம் புன்னகை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் வாழ்க்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் மரணத்தை மட்டும் கேட்டு விடாதீர்கள். அதை என் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.